எபிசோட் 48 வாழ்வின் உண்மையான அழகு. திருமண வாழ்வின் புதிய அத்தியாயம். அருண் மற்றும் மேகனாவின் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணம் எடுத்தது. உற்சாகம், மகிழ்ச்சி, சில தவறுகள் மற்றும் புதிய சவால்கள், இவை அனைத்தும் கலந்த ஒரு புத்தம் புதிய உலகம் அவர்களுக்காக காத்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு முதல் மாதம் முழுவதும் புதுமண தம்பதிகள் போலவே இருந்தனர். சுற்றுலா, விருந்து, உறவினர்களின் அன்பு அனைத்தும் அவர்களின் மகிழ்ச்சியில் மூழ்கடித்தன. ஆனால் உண்மையான வாழ்க்கை அதன் வழக்கமான சவால்களை கொண்டு வந்தது. திருமணத்திற்கு பின்பு அவர்கள் தங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ தீர்மானித்தனர். ஆனால் இதற்கு தேவையான நிதி பற்றிய சிக்கல்கள் உருவாக தொடங்கின. அருண் வேலையில் மேலதிக பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை வந்தது. அருண், நாம் எப்போது நம்முடைய சொந்த வீடு வாங்க முடியும் என்று கேட்டாள் மேகனா. அவளது கனவு பெரிய வீடு, அழகான தோட்டம், அமைதியான வாழ்க்கை. மேகனா, நம் கனவுகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம், ஆனால் அதற்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்றான் அருண். அருணின் வேலை அதிகமான பதற்றங்களை கொடுத்தது. மேலதிக வேலை பளுவால் அவன் அதிக நேரம் வீட்டில் இருக்க முடியவில்லை. இது மேகனாவிற்கு கடினமான ஒன்றாக இருந்தது. அவள் தனிமையை உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியும், இது ஒரு கட்டமாக கடந்து செல்ல வேண்டிய நிலை. ஒரு நாள் இரவு அருண் வேலை முடிந்து வீடு திரும்பும் போது மேகனா தூங்காமல் காத்திருந்தாள். அருண், நீ தினமும் இரவு தாமதமாக வருகிறாய், நமக்கிடையில் பேசும் நேரம் கூட இல்லை என்று வருத்தமாக சொன்னாள். அருண் அவளது கைகளை பிடித்து, நான் உன் நம்பிக்கை உழைக்கிறேன், நம்முடைய எதிர்காலத்திற்காகத்தான் இந்த போராட்டம் என்றான். நான் புரிந்து கொள்கிறேன் அருண், ஆனால் சில நேரம் நீ என்னோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அன்பு இல்லாமல் எந்த வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்க முடியாது என்றாள் மேகனா. அந்த இரவு இருவரும் மனம் திறந்து பேசினார்கள். வாழ்க்கையின் உண்மையான அழகு ஒன்று கூடுவதில், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலும் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அடுத்த வாரம் அருண் ஒரு சண்டை சமாதானமாகி மேகனாவிற்காக ஒரு சிறிய சர்ப்ரைஸ் ஏற்பாடு செய்தான். அவர்களின் திருமணத்திற்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணம், அது துபாய் பயணம். மேகனா அதிர்ச்சியாக, அருண், இது எப்படி? நம்முடைய செலவுகள் ஏற்கனவே அதிகமாகிவிட்டன அல்லவா என்று கேட்டாள். நம் வாழ்க்கை கடினமானதாக இருக்கும், ஆனால் சில நேரம் நாம் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றான் அருண். அந்த பயணத்தில் அவர்கள் இருவரும் புதிய அனுபவங்களை சந்தித்தனர். ஒவ்வொரு தருணமும் அவர்களது காதலை இன்னும் வலுப்படுத்தியது. வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் தாண்டி உண்மையான காதலே வெல்லும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். தொடரும். எபிசோட் 49 புதிய தொடக்கம். துபாய் பயணத்தில் இருந்து திரும்பியதும் மேகனா மற்றும் அருண் புதிய உற்சாகத்துடன் வாழ்க்கையை தொடர்ந்தனர். ஆனால் அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. ஒரு நாள் மேகனாவின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. தொடர்ந்து வந்த திடீர் மயக்கம் மற்றும் வலிகள் காரணமாக அவள் மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு மருத்துவர்கள் அவளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறினார்கள். மேகனா கர்ப்பமாக இருந்தாள். அந்த செய்தியை கேட்டவுடன் அருண் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது. அவன் மேகனாவை கட்டிப்பிடித்து, இது நம் வாழ்வின் இனிய தருணம் மேகனா என்றான். அருணின் பெற்றோர்கள் இந்த தகவலை அறிந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் உடனே புதிதாக வரவிருக்கும் குழந்தைக்காக ஏற்பாடுகளை தொடங்கினர். ஆனால் மேகனா சில கட்டுப்பாடுகளை உணரத் தொடங்கினாள். பெரிய குடும்பத்துடன் இருந்ததால் அவர்களுடைய முடிவு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டன. மேகனா, குழந்தை பிறந்ததும் நீ வீட்டிலேயே இரு, வேலைக்கு போக தேவையில்லை என்று அருணின் அம்மா கூறினாள். மேகனா குழப்பத்தில் ஆழ்ந்தாள். அவள் தனது கனவுகளையும் வேலையையும் விட
மனது தயாராகவில்லை. அம்மா, நான் வேலையை விட்டுவிட நினைக்கவில்லை. என் கனவுகளையும் வளர்க்க வேண்டும் என்றாள். இந்த பதில் குடும்பத்தினருக்கு ஒருவித ஆச்சரியமாக இருந்தது. அருணும் மனக்குழப்பம் அடைந்தான். அவன் இருவரின் இடையே சமநிலை கண்டுபிடிக்க முயன்றான். மேகனா, நாம் அது பற்றி பேசலாம். உன்னுடைய கனவுகளையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தலாம் என்றான் அவள் கையை பிடித்தவாறு. இந்த இரவு மேகனா மற்றும் அருண் மனம் திறந்து பேசிக்கொண்டனர். அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் எதிர்காலத்தில் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் எதிர்கொள்வதையும் அவர்கள் திட்டமிட்டனர். வாழ்க்கை ஒரு சவால், ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதன் மூலம் அந்த தடைகளை கடந்து செல்ல முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். தொடரும். எபிசோடு 50, அன்பின் புதிய விளக்கம். மேகனாவின் கர்ப்பம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அருண் மற்றும் மேகனாவின் வாழ்க்கையில் புதிய பரிமாணங்கள் சந்திக்க தொடங்கின. உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருந்த போதிலும் அடுத்த கட்ட முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பதில் அவர்கள் கவலைப்பட்டனர். ஒரு நாள் மாலை மேகனா தன்னுடைய கண்களை அருணின் மீது நிலைத்திருக்க வைத்தாள். அருண், நம் குழந்தையின் எதிர்காலத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்றாள். அருண் அவளை அமைதியாக பார்த்து, நாம் இருவரும் சேர்ந்து அதை முடிவு செய்வோம் மேகனா. நீ உன் கனவுகளையும் விட்டுவிட வேண்டியதில்லை. நமக்காகவும் ஒரு குழந்தைக்காகவும் ஒரு சரியான பாதையை தேர்வு செய்வோம் என்றான். அருணின் பெற்றோர்கள் குழந்தையின் வரவினால் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் மேகனா வீடு செறிந்து வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. மகளே, வேலை கவலையை விட குழந்தையின் பராமரிப்பே முதன்மை என்று அருணின் அம்மா கூறினார். மேகனா அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டாள். ஆனால் அவளது உள்ளம் குழம்பியது. தனது கனவுகளையும் தன் குழந்தையின் எதிர்காலத்தையும் சமநிலைப்படுத்த முடியுமா என்று அவள் சிந்தித்தாள். அந்த நாள் இரவு அருணுக்கு அலுவலகத்தில் வேலை அதிகமாகிவிட்டதால் வீடு திரும்ப தாமதமானான். மேகனா தனியாக இருக்கையில் திடீரென்று மயங்கி விழுந்தாள். அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது குடும்பமே பதற்றத்துக்கு ஆழ்ந்தது. மருத்துவர் அறையில் பரிசோதனைகள் முடிந்த பிறகு மேகனா மற்றும் குழந்தை இருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். அதிகமான மெய்நிகர் அழுத்தம் அவளுக்கு உடல்நிலையை பாதிக்கலாம் என்றார் மருத்துவர். அந்த வார்த்தைகள் அருணை அதிர்ச்சி அடைய செய்தன. அவன் மேகனாவின் அருகில் சென்று, நீ இப்போது மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும். உன் உடல்நிலையே முதன்மை என்றான். அந்த சம்பவம் மேகனாவிற்கு வாழ்க்கையின் முக்கியமான பாடமாக அமைந்தது. அவள் அருணுடன் பேசிக்கொண்டிருந்த போது, நாம் எல்லாவற்றையும் சரியாக நிர்வகிக்கலாம். வேலை, குடும்பம், குழந்தை. ஆனால் நம் ஆரோக்கியமும் முக்கியம். நமக்கு எந்த வழி சிறப்பாக இருக்கும் என்று நாம் ஒன்றாக முடிவு செய்யலாம் என்றாள். அருணும் உடன்பட்டான். நீ உணர்வு பூர்வமாக ஒன்றும் களைப்படைய கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம். அதே நேரத்தில் நாம் அன்பும் நிலைத்திருக்கும் என்றான். மேகனா அவனது கைகளை பற்றியபடியே, நம்முடைய வாழ்க்கையில் அழகும் காதலும் புரிதலும் தான் உள்ளது. எது வந்தாலும் சந்திப்போம் என்றார் அருண் என்றாள். அந்த இரவு இருவரும் புதிதாக ஒரு முடிவுக்கு வந்தனர். வாழ்க்கை எவ்வளவு சவாலாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே உண்மையான வெற்றி என்பதை உணர்ந்தார்கள். தொடரும். எபிசோடு 51, பாசம், போராட்டம், புதிய பாதை. அந்த இரவு முடிந்த பிறகு அருணும் மேகனாவும் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நகர்த்தி கொண்டு போக முடிவு செய்தனர். காலையில் கண் விழித்தவுடனே அருண் மேகனாவை பார்த்து, இன்று முதல் நீ எந்தவிதமான சுமையும் உணரக்கூடாது. நீ வேண்டியதை செய்யலாம். ஆனால் உடல்நிலையை முதலில் பார்க்க வேண்டும் என்றான். மேகனா மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். அருண், என்னுடைய கனவுகளை தியாகம் செய்ய தேவையில்லை என நினைக்கிறேன்.
ஆனால் குடும்பத்திற்கும் எனக்கும் சமநிலை தேவை. அருண் சிரித்தான். அதுதான் நம்முடைய அடுத்த பயணம் மேகனா என்றான். மேகனா தன் வேலைக்கு திரும்ப விரும்பிய போதும் அவர்களின் குடும்பத்தில் இருந்து எதிர்ப்புகள் வந்தன. குழந்தை பிறந்தவுடன் அதை பற்றி யோசிக்கலாமே, கனவுகளை பற்றி என்றார்கள் உறவினர்கள். ஆனால் அருண் மட்டும் உறுதியாக இருந்தான். நீங்கள் கூறுவது புரிகிறது, ஆனால் மேகனா தன் வாழ்வை தியாகம் செய்ய வேண்டாம். நாங்கள் இருவரும் சமநிலை கொண்டு வரப்போகிறோம் என்றான். ஒரு மாதத்திற்கு பிறகு மேகனா தனது கனவு வேலைக்கு திரும்பினாள். குடும்பத்தினரின் ஆதரவும் கிடைத்தது. அருணும் அவளை முழுமையாக ஆதரித்தான். அவர்கள் இருவரும் வேலை, குழந்தை, குடும்பம் அனைத்தும் சமநிலைப்படுத்த முயன்றனர். சவால்கள் இருந்தும் அவர்கள் தங்கள் காதலின் காரணமாக அதை எளிதாக சமாளித்தனர். மேகனா அருணின் கண்களை பார்த்து, நம் வாழ்க்கை சவால்கள் இல்லாமல் இருக்காது, ஆனால் ஒன்றாக இருக்கிறோம் என்றாள். நாம் எதையும் ஜெயிக்கலாம் என்றாள். அருண் அவளது கைகளை பிடித்தபடியே, ஆமாம் மேகனா, நாம் என்றென்றும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து இந்த வாழ்வை ஜெயிக்கலாம் என்றான். தொடரும். எபிசோட் 52. காதல், கனவுகள், கடினமான முடிவுகள். அருண் மற்றும் மேகனாவின் வாழ்க்கை சீராக செல்வதாக இருந்தாலும் வாழ்க்கையின் நிஜ சவால்கள் அவர்களை தொடர்ந்து சோதித்து கொண்டே இருந்தது. மருத்துவமனையில் ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு மேகனா தனது ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினாள். ஒரு நாள் மாலை அருண் மற்றும் மேகனா கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தனர். திடீரென மேகனா தனது கருவுற்ற வயிற்றை தொட்டு, அருண், இந்த குழந்தை நம் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது தெரியுமா என்று கேட்டாள். அருண் மெதுவாக அவளை பார்த்து, நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோமே, எதையும் சமாளிக்கலாம். நம் கனவுகளையும் நம் வாழ்க்கையையும் சேர்த்து கட்டமைப்போம் என்றான். குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்புகளும் சமுதாயத்தின் பார்வைகளும் மேகனாவிற்கு பெரும் சவாலாக அமைந்தன. மகளே, நீ இப்போது வீட்டில் இருந்து விடு, குழந்தை பிறந்த பிறகு வேலை பார்க்கலாம் என்று அருணின் அம்மா மீண்டும் வலியுறுத்தினார். மேகனா சிறிது சிரித்து கொண்டு, அம்மா, குழந்தை வளர்த்தலோடு என் கனவுகளையும் வளர்க்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை முழுமையாக வாழ விரும்புகிறேன் என்றாள். அருண் உடனே அவளுக்கு ஆதரவாக, நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம். மேகனாவை நிறுத்த முடியாது, அவளது கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று கூறினான். ஒரு நாள் மேகனாவின் அலுவலகத்தில் அவளுக்கு மேல் பதவி உயர்வு கிடைக்கப் போவதாக செய்தி வந்தது. வேலையில் அதிக பொறுப்புகள் ஏற்படும். இந்த விஷயம் அருணுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. மகனே, இது நம் குடும்பத்திற்கான சரியான முடிவா? நீ இன்னும் சில மாதங்கள் கழித்து இதை பற்றி யோசிக்கலாமே என்றான். மேகனா சிறிது அமைதியாக இருந்தாள். அருண், நான் இதற்காகவே பல ஆண்டுகளாக பாடுபட்டிருக்கிறேன். உன் ஆதரவு வேண்டும் என்றாள். அருண் சிறிது யோசித்து, நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் எது சரியான சமநிலை என்று நாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்றான். கூடுதலாக 3 மாதங்கள் கடந்து மேகனா வேலை, குடும்பம், குழந்தை என அனைத்தையும் சமநிலைப்படுத்துவதற்கான புதிய வழிகளை முயற்சி செய்தாள். ஒரு நாள் இரவில் குழந்தையின் முதல் அசைவை உணர்ந்தாள். அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அருண், நம்முடைய செல்லம் முதல் முறையாக அசைந்திருக்கிறது என்றாள் மகிழ்ச்சியுடன். அருண் அவளை கட்டிப்பிடித்து, இதைவிட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை, எது நடந்தாலும் நாம் ஒன்றாகவே இருப்போம் என்றான். அந்த இரவு அவர்கள் இருவரும் வாழ்க்கையின் புதிய பிரிவை தழுவிக்கொண்டு காதலும் உறுதியும் கலந்த உறவோடு எதிர்காலத்தை நோக்கி பயணித்தனர். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது, அதனால் கமெண்டில் கூறவும்.